1888 ஒரு பக்தர் தன்னுடைய நிலத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். அந்த ஒரு முடிவு 140 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பேசப்படும் ஒரு சட்ட போராட்டமாக மாறும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். ஒரு கோவில், ஒரு நிலம், ஒரு பத்திரப்பதிவு, ஒரு நீதிமன்ற உத்தரவு, இப்போது ஒரு சிபிசிஐடி விசாரணை. ஒரு கேள்வி மட்டும், இந்த நிலம் உண்மையில் யாருடையது? பத்திரத்தில் பெயர் இருப்பவருடையதா அல்லது இறைவனுக்காக ஒரு பக்தர் வழங்கிய நம்பிக்கையின் சொத்தா? இந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இன்று நாம் பழனி கோவில் நில விவகாரத்தின் முழு பின்னணிக்குள் பயணிக்க போகிறோம். வணக்கம், இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். செய்திகளை மட்டுமல்ல, அதன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மைகளையும் ஆதாரங்களோடு ஆழமாக அலசும் இன்னும் ஒரு டாக்குமெண்டரி எக்ஸ்பிளைனருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பழனி கோவில் நிலம் சிபிசிஐடி விசாரணை, உண்மையில் என்ன நடந்தது? தமிழகத்தில் முருகன் கோவில்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது ஒரு நம்பிக்கை. ஆனால் இன்று அதே பழனி பக்தர்களின் கூட்டத்தால் அல்ல, ஒரு நிலத்தை சுற்றிய சட்ட சர்ச்சையால் செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது. இந்த விவகாரத்தின் மையத்தில் இருப்பது சுமார் 1.4 ஏக்கர் நிலம். ஆனால் இந்த பிரச்சனை 1.4 ஏக்கர் நிலத்தை பற்றியது மட்டுமல்ல. கோவில் சொத்துக்கள் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன? ஒரு கோவில் நிலம் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தால் சட்டம் எப்படி செயல்படுகிறது? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? நீதிமன்றம் என்ன சொல்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் பயணம்தான் இந்த டாக்குமெண்டரி. ஆனால் இந்த கதையை 2026 இருந்து தொடங்க முடியாது. ஏன்னா இந்த கதையின் முதல் அத்தியாயம் சுமார் 140 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது. 1888 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். அந்த காலத்தில் தமிழகத்தின் பல கோவில்களுக்கு பக்தர்கள் நிலங்கள், தோப்புகள், விவசாய நிலங்கள் என பல சொத்துக்களை தானமாக வழங்கி வந்தனர். அந்த தானங்களின் நோக்கம் ஒரு மனிதருக்காக அல்ல, ஒரு தலைமுறைக்காக அல்ல. காலம் கடந்தாலும் அந்த சொத்துக்கள் இறைவனின் பெயரில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்படித்தான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கும் ஒரு பக்தர் சுமார் 1.4 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியதாக அதிகாரப்பூர்வ பதிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலப்போக்கில் அந்த நிலம் மடத்தின் நிர்வாகத்திலும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்திலும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காலம் மாறியது, நகரங்கள் வளர்ந்தன, நிலங்களின் மதிப்பும் உயர்ந்தது. ஒரு காலத்தில் விவசாய நிலமாக இருந்த பகுதிகள் பின்னர் முக்கியமான இடங்களாக மாறின. பழனியும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் அங்குள்ள நிலங்களின் முக்கியத்துவமும் மதிப்பும் அதிகரித்தது. அதனால் அந்த நிலத்தை சுற்றி உரிமை தொடர்பான கேள்விகளும் சட்ட பிரச்சனைகளும் உருவானதாக வழக்கு பதிவுகள் தெரிவிக்கின்றன. பல சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு அந்த நிலம் கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் பக்தர்களின் வசதிக்காக வாகன நிறுத்தும் இடமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. பலருக்கும் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் அது இந்த கதையின் முடிவு இல்லை. அதுதான் அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கம். ஒரு நிலம் 140 ஆண்டுகளுக்கும் மேலாக கோவில் சொத்தாக இருந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. ஆனால் ஒரு நாள் அதே நிலம் வேறு பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. அந்த ஒரு பதிவு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கியது. கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படும் சுமார் 1.4 ஏக்கர் நிலம் இரு தனி நபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பினர். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட போது இந்த பதிவு தொடர்பாக பல கேள்விகளும் எழுந்தன. இந்த பதிவு எப்படி நடந்தது? யார் ஆவணங்களை சமர்ப்பித்தார்கள்? எந்த அடிப்படையில் இந்த ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி காவல்துறையும் பதிவுத்துறையும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. அதன் பிறகு இந்த விவகாரத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்தது. ஒரு கோவில் சொத்து என்று கூறப்படும் நிலம் எப்படி தனிநபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டது? அந்த பதிவு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்ததா அல்லது ஆவணங்களில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா? இந்த கேள்விக்கான பதிலை கண்டறிவதற்காக விசாரணையும் தொடங்கியது. இதற்கிடையில தமிழக அரசு நிர்வாக ரீதியாக சில நடவடிக்கைகளும் எடுத்தாங்க. இந்த நிலத்தின் பத்திரப்பதிவை மேற்கொண்ட துணை பதிவாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் மாவட்ட பதிவாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்களும் வெளியாகியது. அதே நேரத்தில் துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் மற்றொரு முக்கியமான திருப்பமும் ஏற்பட்டது. இடைநீக்கம் செய்யப்பட்ட துணை பதிவாளர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் செயல்பட்டேன் என்று விளக்கம் அளித்ததாக அமைச்சரும் தெரிவித்திருக்கிறார்.
மறுபுறம் அரசு தரப்பில் விசாரணையில் யார் தொடர்புடையவர்கள் என்று தெரிய வந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனால இந்த விவகாரம் ஒரு நிர்வாக பிழையா அல்லது சட்டவிரோதமான பத்திரப்பதிவு நடந்ததா என்ற கேள்வி முக்கியமானதாக மாறியது. இந்த நிலையில தான் வழக்கு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு சென்றது. ஏன்னா இனி கேள்வி யார் என்ன சொல்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, சட்டம் என்ன சொல்கிறது என்பதுதான். அதன் பிறகு இந்த வழக்கின் மிக முக்கியமான அத்தியாயம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் தொடங்குச்சு. அங்கே இந்த பத்திரப்பதிவு தொடர்பாக நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்தது, ஏன் அந்த பதிவு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது, அதன் பிறகுதான் இந்த வழக்கில் சிபிசிஐடி எப்படி களமிறங்கியது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிலம், ஒரு பத்திரப்பதிவு, ஒரு எஃப்ஐஆர், ஒரு இடைநீக்கம், இதுவரை இந்த வழக்கு நிர்வாக ரீதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம் நீதிமன்றத்தில் நடந்தது. ஏனெனில் இனி கேள்வி யார் என்ன சொல்கிறார்கள் என்பது அல்ல, சட்டம் என்ன சொல்கிறது என்பதுதான். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் 1.4 ஏக்கர் நிலத்தின் பதிவு தொடர்பான விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வை சென்றடைந்தது. இந்த வழக்குல மடத்தின் தரப்பில் ஒரு முக்கியமான வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலம் எங்களுடையது என்று கூறப்படும் நிலையில் எங்களை வழக்கில் ஒரு தரப்பாக சேர்க்காமல் பத்திரப்பதிவு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதுதான் அந்த வாதம். இந்த வாதத்தை விசாரித்த நீதிமன்றம் வழக்கில் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கவனித்தது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவை null and void, அதாவது சட்டப்படி செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்தது. ஆனால் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? null and void என்பது ஒரு பதிவு நடைபெற்று இருந்தாலும் அதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லை என்பதை குறிக்கிறது. அதாவது பத்திரத்தில் பெயர் மாறியிருக்கலாம், ஆனால் அந்த பதிவு சட்டப்படி செல்லுபடி ஆகாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் பத்திரப்பதிவின் சட்ட செல்லுபடியாகும் தன்மை குறித்து முடிவு எடுத்துள்ளது. ஆனால் இந்த பதிவு எப்படி நடந்தது, இதில் யாருடைய பங்கு உள்ளது, ஏதேனும் சட்டவிரோதம் நடந்ததா என்ற கேள்விகளுக்கான பதிலை விசாரணை அமைப்புகள் தான் கண்டறிய வேண்டும். இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றியது. சிபிசிஐடி அதாவது கிரைம் பிரான்ச், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். சிக்கலான ஆவணங்கள் அதிகமுள்ள விரிவான விசாரணை தேவைப்படும் வழக்குகளை இந்த அமைப்பு விசாரிக்கும். இந்த வழக்கிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், பத்திர பதிவுகள், அதிகாரிகளின் விளக்கங்கள் மற்றும் தொடர்புடைய தகவல்களை ஆய்வு செய்வாங்க. தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணையும் நடத்தலாம். ஆதாரங்களின் அடிப்படையில அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான சட்ட கோட்பாட்டை நினைவில் வைத்திருக்க வேண்டும். விசாரணை நடைபெறுகிறது என்பதாலேயே யாரும் தானாகவே குற்றவாளி ஆகிவிட மாட்டார்கள். அதே போல் விசாரணை முடிவதற்கு முன்பே யாரையும் முழுமையாக குற்றமற்றவர் என்றும் கூற முடியாது. ஆதாரங்கள், விசாரணை மற்றும் நீதிமன்ற நடைமுறைகள் இவற்றின் அடிப்படையில் தான் இறுதி முடிவு எடுக்கப்படும். இந்த வழக்கு ஒரு நிலத்தை பற்றிய வழக்கு மட்டுமல்ல, இது நம்பிக்கை, சட்டம் மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டும் ஒரு நிகழ்வு. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழகத்தில் கோவில் சொத்துக்கள் உண்மையில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றன? இந்த ஒரு வழக்கு மட்டும்தானா அல்லது இதன் பின்னால் இன்னும் பெரிய கேள்விகள் உள்ளனவா என்று. ஒரு நிலம், ஒரு பத்திரப்பதிவு, ஒரு நீதிமன்ற உத்தரவு, ஒரு சிபிசிஐடி விசாரணை, இதுவரை இந்த வழக்கின் முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். ஆனால் இந்த வழக்கு இன்னொரு பெரிய கேள்வியையும் நம் முன் வைக்கிறது. கோவில் சொத்துக்கள் உண்மையில் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன? தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களுக்கு பக்தர்கள், மன்னர்கள், நில உரிமையாளர்கள் பல நூற்றாண்டுகளாக நிலங்கள், தோப்புகள், விவசாய நிலங்கள் என பல சொத்துக்களை தானமாக வழங்கியிருக்காங்க. அந்த தானங்களின் நோக்கம் ஒரு தனிநபருக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காகவும் அல்ல. காலம் கடந்தாலும் அந்த சொத்துக்கள் இறைவனின் பெயரில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் காலம் மாறுகிறது, நகரங்கள் வளர்கின்றன, நிலங்களின் மதிப்பு உயர்கிறது. ஒரு காலத்தில் யாரும் பெரிதாக கவனிக்காத நிலங்கள் கூட இன்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களாக மாறுகின்றன. அதனால் இப்படிப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பது இன்னும் பெரிய பொறுப்பாக மாறுகிறது. இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு பத்திரப்பதிவை சட்டப்படி செல்லாது என்று அறிவித்திருக்கு. மேலும் சிபிசிஐடி விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த விசாரணையின் இறுதி முடிவு என்ன என்பதை இப்போது யாராலும் கூற முடியாது. அதற்கான பதிலை விசாரணையும் நீதிமன்ற நடைமுறைகளுமே வழங்கும். ஆனால் இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பொது சொத்துக்கள் அவை கோவில் சொத்துக்களாக இருந்தாலும், அரசின் நிலங்களாக இருந்தாலும் மக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது. அவற்றை பாதுகாப்பதில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் சட்டத்தின் ஆட்சி மிகவும் முக்கியம்.
இந்த வழக்கில் யார் சரி யார் தவறு என்பதை இன்று நாம் முடிவு செய்ய போவதில்லை. ஏனெனில் அது நமது வேலையும் அல்ல. அது விசாரணை அமைப்புகளின் வேலை, அது நீதிமன்றத்தின் வேலை. ஆனால் நம்முடைய வேலை கேள்வி கேட்பது, ஆதாரங்களை பார்ப்பது, உண்மையை பொறுமையாக காத்திருப்பது. அதுதான் ஒரு பொறுப்பான குடிமகனின் கடமை. அதுதான் ஒரு பொறுப்பான பத்திரிகையாளரின் கடமை. இந்த டாக்குமெண்டரியில் நாம் யாரையும் முன்கூட்டியே குற்றவாளி என்று கூறவில்லை, யாரையும் முன்கூட்டியே நிரபராதி என்றும் கூறவில்லை. இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியான தகவல்களை ஒரே இடத்தில் எளிய தமிழில் உங்களிடம் கொண்டு வந்தோம். ஏனெனில் உண்மைக்கு எந்த நிறமும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. உண்மை உண்மையாக மட்டுமே இருக்கும். ஒரு செய்தி, அதை படிப்பது எளிது. ஆனால் அந்த செய்தியின் பின்னால் இருக்கும் உண்மையை தேடுவது, அதுதான் கடினம். அந்த கடினமான பயணத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். வணக்கம், இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். செய்திகளை மட்டுமல்ல, அதன் பின்னால் இருக்கும் உண்மைகளையும் ஆதாரங்களோடு ஆழமாக தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருவோம். இந்த டாக்குமெண்டரியில் நாம் பார்த்தது 1888 தொடங்கிய ஒரு நிலத்தின் கதை, ஒரு பக்தரின் நம்பிக்கை, ஒரு கோவிலின் சொத்து, ஒரு சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவு, ஒரு நீதிமன்ற உத்தரவு மற்றும் இப்போது நடைபெற்று வரும் சிபிசிஐடி விசாரணை. இந்த வழக்கின் இறுதி முடிவு இன்னும் வரவில்லை. நாளை விசாரணையில் புதிய தகவல்கள் வரலாம், நீதிமன்றத்தில் புதிய உத்தரவுகளும் வரலாம். ஆனால் அந்த முடிவுகள் அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் உண்மையை கண்டறிவதற்கான பாதை விசாரணை, ஆதாரம் மற்றும் நீதிமன்றம், இவற்றின் வழியாகத்தான் செல்கிறது. இந்த வழக்கு ஒரு நிலத்தை பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல, இது நம்பிக்கை, சட்டம் மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டும் ஒரு சம்பவம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளை மட்டுமல்ல, அதன் பின்னால் இருக்கும் உண்மைகளையும் ஆதாரங்களோடு ஆழமாக உங்களிடம் கொண்டு வரும். இந்த டாக்குமெண்டரி பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ். மீண்டும் ஒரு உண்மையோடு சந்திப்போம். நன்றி.